கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வீடியோவின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஷேர் பண்ணுங்கள். அது எங்களுடைய ஊழியத்துக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோவினுடைய தலைப்பை நான் சொல்ல வேண்டுமானால், அநேகர் என்னிடத்திலே பலவிதமான கேள்விகளை கேட்கிறார்கள். அநேகர் பலவிதமான சந்தேகங்களை எழுப்பி, இதை குறித்த உங்களுடைய அபிப்பிராயத்தை எங்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அநேகர் தங்களிடத்தில் வந்து கர்த்தர் சொன்னார் என்றும், கர்த்தர் ஏவினார் என்றும், கர்த்தர் வெளிப்படுத்தினார் என்றும், கர்த்தர் காண்பித்தார் என்றும் அவர்கள் சொல்லி, இதை குறித்த உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்டார்கள். என்னிடத்தில் கேள்விகளை கேட்டபடியினாலே நான் இந்த காரியத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். விவரிக்கிறதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வேதாகமத்தை கையில எடுத்துக்கொண்டு ஒருவருடைய வீட்டுக்கு சென்றார். அவரிடத்தில், அந்த வீட்டாரிடத்துல அந்த வந்திருந்த அந்த ஊழியர் சொன்னார், கர்த்தர் உங்களுடைய வீட்டுக்கு போக சொன்னார், கர்த்தர் என்னை நடத்தினார், ஆகவே நான் உங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறேன், உங்களுடைய வீட்டிலே நான் ஜெபம் பண்ணி விட்டு போக விரும்புகிறேன், நான் உங்களுக்கு சில ஆலோசனைகளை சொல்லிவிட்டு போக விரும்புகிறேன் என்று சொன்னார். அந்த புத்திசாலியான அந்த வீட்டார் ஒரு காரியம் செய்தார்கள். ஐயா, நீங்கள் வந்தது குறித்து எங்களுக்கு அதிக சந்தோஷம், எங்களுக்கு அதிலே எந்த விதமான வருத்தமும் இல்லை. ஆனால் நீங்கள் சொன்னது போல கர்த்தர் சொன்னார், கர்த்தர் நடத்தினார், கர்த்தர் என்னை ஏவினார் என்று சொல்லுகிறீர்களே, அதே போல கர்த்தர் எங்களை ஏவவில்லையே, நீங்கள் வருவீர்கள் என்றும், நீங்கள் எங்களுக்காக ஜெபிப்பீர்கள் என்றும், நீங்கள் எங்களுக்கு ஆலோசனை சொல்லுவீர்கள் என்றும் கர்த்தர் எங்களிடத்தில் சொல்லவில்லையே என்று சொல்லிவிட்டார்கள். வந்த அந்த ஊழியருடைய முகம் சுருங்கி போய்விட்டது. அது மாத்திரமல்ல, அந்த வீட்டார் என்ன செய்தார்கள் என்றால், வேதத்திலிருந்து ஒரு உதாரணத்தை சொன்னார்கள். ஐயா, பேதுரு வருவான் என்று கொர்நேலியுவுக்கு கர்த்தர் சொன்னார். கொர்நேலியுவிடத்திலே கர்த்தர் சொன்னார், பேதுருவை நீ அழைத்து வரச் சொல் என்று சொன்னார். ஆகவே கொர்நேலியுவுக்கும் கர்த்தர் பேசினார், பேதுருவுக்கும் கர்த்தர் பேசினார். ஆகவே இந்த ரெண்டு காரியமும் சைமல்டேனியஸாக ஒன்று போல நடந்தது. கர்த்தர் அங்கே மாறவில்லை, அது உண்மையாகவே இருந்தது. அப்படி என்றால், நீங்கள் உங்களிடத்தில் பேசின கர்த்தர் எங்களிடத்திலும் பேசி இருக்க வேண்டும் அல்லவா? எங்களிடத்தில் பேசவில்லையே என்று சொன்னவுடன் அவர் மிகவும் வெட்கப்பட்டு 2 வார்த்தை ஜெபம் பண்ணி விட்டு போய்விட்டார். பாருங்கள், இன்னைக்கு அநேகர் இப்படிப்பட்ட நிலைமையிலே தான் இருக்கிறார்கள். கர்த்தர் ஏவினார், கர்த்தர் சொல்ல சொன்னார், கர்த்தர் நடத்தினார், கர்த்தர் என்னிடத்துல பேசினார் என்றெல்லாம் அநேகர் சொல்லுகிறார்கள். இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவரை வைத்துக் கொண்டு அநேகர் பலவிதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். எவ்விதமாக இந்த உலகத்திலே போலி சாமியார்கள் இருக்கிறார்களோ, அதே போல போலி பிரசங்கியார்களும் இருக்கிறார். மிகுந்த எச்சரிக்கையா இல்லாவிட்டால் நாம் விழுந்து போவோம். எல்லாமே கர்த்தர் செய்வதில்லை. சில சமயங்களிலே பிசாசானவனும் என்ன செய்வான் என்றால், மனிதர்களை ஏவி வருவான். ஆண்டவர் ஏவுகிறது போல அவன் ஏவி விடுவான். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில அவன் என்ன செய்தான் என்றால்,
சாத்தானுடைய ஏவுதலுக்கு உட்பட்டு தேவனிடத்திலிருந்து தண்டனையை அனுபவித்தான் என்று 1 நாளாகமம் 21வது அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கிறோம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி தாவீதை ஏவி விட்டான், ஜனங்களை தொகை பார்க்கும்படியாக என்று வேத வசனம் சொல்லுகிறது. எது தேவனுடைய ஏவுதல், எது பிசாசினுடைய ஏவுதல் என்பதை குறித்து தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். குறித்து விளக்கமாக அறிய வேண்டுமானால் 2 சாமுவேல் 24வது அதிகாரத்தையும் 1 நாளாகமம் 21வது அதிகாரத்தையும் நீங்கள் படித்து பார்த்தால் அங்கே சாத்தானின் ஏவுதல் அங்கே நமக்கு தெளிவாக அறிய முடியும். ஆகவே முதல் காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சாத்தானும் மனுஷர்களை ஏவுகிறது உண்டு. 2வதாக மனுஷர்களும் நம்மை ஏவி விடுவார்கள். 1 சாமுவேல் 15வது அதிகாரத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால் சவுலினிடத்திலே சொல்லுகிறார், அமலேக்கியரையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் இரக்கம் காட்டாமல் அழித்து போடும்படியாக கர்த்தர் சொல்லுகிறார். சவுல் என்ன செய்தான் என்றால் அமலேக்கியரை அழித்து போட்டான். ஆனால் அங்கே முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமானவைகளையும் அவன் அழித்து போட மனதில்லாமல் ஜனங்களின் ஏவுதலின்படி தப்ப வைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையிலே சீர்தூக்கி பார்த்து வேத வசனத்துக்கு ஒத்ததாக இருக்கிறதா என்பதை நாம் பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நடப்போமானால் மனுஷருடைய ஏவுதலுக்கு தப்பி விடுவோம். 3வதாக நம்முடைய சொந்த மாம்சமும் சில சமயங்களிலே சில காரியங்களை கர்த்தர் பேசுகிறது போல நம்மை ஏவி விடும். சொந்த மாம்சமும் நம்மை ஏமாற்றும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 3வது வசனத்திலே இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்ச இச்சையின்படி நடந்து நம்முடைய மாம்சமும் மனதும் விரும்பினவைகளை செய்து கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சொந்த மாம்சம் உங்களை ஏவும், மறந்து விடாதிருங்கள். ஆவியானவர் நடத்துகிறார், இல்லை என்று சொல்லவில்லை. ஆவியானவர் பேசுகிறார், ஆவியானவர் வழி நடத்துகிறார், இல்லை என்று சொல்லவே இல்லை. ஆனால் எப்போதும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியானவர் நடத்துகிற ஒரு அனுபவத்துக்கு நாம் வர வேண்டும். இதற்கு உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 29வது வசனத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே ஒரு மனுஷனை ஏவுகிறார். அவனுடைய பெயர் பிலிப்பு. அந்த பிலிப்பு என்கிற தேவ மனுஷனை கர்த்தர் ஏவுகிறார், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று சொல்லுகிறார். என் அன்பானவர்களை விளங்கிக் கொள்ளுங்கள், கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லி அதை நடத்துவாரானால் அது அவருடைய மகிமைக்காக இருக்கும், அவருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு ஏதுவாயிருக்கும். கர்த்தராலே ஏவப்படுகிறதையும் பேசுகிறதையும் உணர்த்தப்படுகிறதையும் மற்றவர்கள் சொல்லுகிறதையும் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். காரணம், அவர்கள் கர்த்தரோடு கூடவே ஜீவிக்கிறார்கள். அநேகர் இந்த காரியத்தை குறித்து என்னிடத்திலே நீங்கள் தொலைபேசியின் மூலமாய் கேட்டபடியினாலே, நேரிலே கேட்டபடியினாலே நான் இந்த காரியத்தை உங்களுக்கு பேசுகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.